ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கல் உப்பு. இந்த கல் உப்பை பற்றி உங்களுக்கு ஒரு 5-6 குறிப்பு சொல்கிறேன், கேட்டுக்கிங்க. ஓகே, இது நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் உள்ளவங்க இந்த உப்பை சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதே போல் லோ ப்ரெஷர் உள்ளவங்க ஒரு அளவு சேர்க்கலாம். அதிகம் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வியாதி வந்துடும், உப்பு நீர் வந்துடும். ஸோ அதே போல் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அளவு தான் நம்ம சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், உப்பு நீர் வந்துடும். ஸோ அதே போல் உப்பிட்ட வரை உள்ளம் வரை என்ன சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க உப்பு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது உள்ள வரலும் ரொம்ப அவங்க உயிர் உள்ள வரலும் நினைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். சில பேர் அதை மறந்துடுவாங்க. அதே போல் இந்த வாய் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி நாற்றம் வரும். சளி பிடிச்சிருந்தா கூட சம்டைம் அந்த நாற்றம் வரும், ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட. அப்போ என்ன பண்ணணும், ப்ளெயின் வாட்டரில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தொண்டை வரலும் கொண்டு போகணும், கொண்டு வெளியில் துப்பிடணும். துப்பிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு போயிடும். சில பேருக்கு வாயு இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமாக இருக்குல்ல, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம். அந்த டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் போட்டு தான் ஆகணும். பட் அந்த டைமில் எமர்ஜென்சி, அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு கல் உப்பு, ஒன்று அந்த ஒரு கல் உப்பை நாக்குக்கு கீழே வைக்கும்போது அவங்களுக்கு அப்படின்னு தொண்டையிலேருந்து ஒரு ஏப்பம் வரும், இல்லை வயிற்றுல ஒரு கேஸ் வெளியாகிடும். அப்போ அந்த கேஸ் வெளியாகிடுச்சுன்னா, அந்த வாயு வெளியாகிடுச்சுன்னா அந்த பெயின் போயிடும், அது எப்படியா கொண்ட பெயினாக இருந்தாலும். ஸோ டெம்ப்ரவரி மெடிசன் ஃபார் சால்ட். இந்த சால்ட்டை உடனே யூஸ் பண்ணணும். அந்த நெஞ்சை வலிக்குது இல்லை அப்படிங்கும்போது அந்த டைம் நாக்குக்கு கீழே வச்சோம்னா அவங்க கேஸ்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா அப்பயே எடுத்து விட்ரும். நம்ம டாக்டரை போய் பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம். ஸோ அனதர் திங்ஸ் இது மோர் எமர்ஜென்சிக்கு இது ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம இப்போ ஒருத்தவங்க நமக்கு பில்லி எவல் சூனியம் வைக்கிறாங்க, செய்வனை பண்ணுறாங்க. அந்த செய்வனை பண்ணுறவங்க நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு போட்ட சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குடும்பத்தோட அவங்க ஒத்துமையாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு சால்ட்டையும் நம்ம வீட்டு சால்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கூட பேசுவாங்க. ஸோ அதுக்கு தான் உப்பிட்ட வரை உள்ள வரை நினைனேன். ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த உப்பு கேட்டுரும், அந்த மாதிரி. அதே மாதிரி மாரியம்மன் இருக்கு இல்லையா, சில பீப்புளுக்கு பிம்பிள்ஸ் நிறையா வந்திருக்கும், சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கும். அந்த டைம் மாரியம்மனுக்கு வேண்டிகிட்டு இந்த உப்பை கொண்டுட்டு போய் கொட்டுவாங்க. இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கொட்டி போயிடும், இந்த உப்பு கரையிறது மாதிரி அவங்களோட கஷ்டங்கள் கரைந்து போயிடும். அப்படிங்கிறது தான் அந்த பிம்பிள்ஸ் சுத்தமாக காணாமல் போயிடும். அதுக்கும் இந்த உப்பை யூஸ் பண்ணுவாங்க வேண்டுதலுக்கு. நிறைய பேர் உப்பு வாங்கி போடுவாங்க, அவங்களோட கஷ்டங்கள் தீரணுங்கிறதுக்காகவும் இதை போடுவாங்க.